இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஒரு பிசி வாங்கலாம்னு இருக்கேன். நான் வந்து மினி பிசி வாங்கலாமா? இல்ல நான் ஒரு அசெம்பிள் பிசி வாங்கலாமா? அப்படின்ற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பூ விழுந்தா பூப்பாத, தலை விழுந்தா சிங்கப்பாத. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நம்ம லாஸ்ட்ல ஒரு கேமிங் பிசி வந்து பில்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதுல என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு கிளிப்பும் எடுத்து தான் வந்து நம்ம அதில் வீடியோவை வந்து மேக் பண்ணியிருப்போம். அதில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. அவர் கேட்டது தவறு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து நம்ம பிசி வந்து நான் அமௌண்ட்டு போட்டு அது எல்லாத்தையும் வாங்கி வச்சு நான் அசெம்பிள் பண்ணலை. இது என்னன்னா கஸ்டமர் சைடுலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து நேரில் என் பக்கத்துலேயே உட்காந்து அதை வந்து அசெம்பிள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்புல வந்து என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது எனக்கு. எப்படின்னா அந்த சிபியூவோட கூலிங் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது. எனக்கு என்ன ஒரு ஆர்வமா இருக்குன்னா, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு ஒரு விஷயத்த. அந்த சிபியூவோட டெம்பரேச்சர்லாம் வந்து எப்படி கம்மி பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபியூச்சர்ல நீங்க அதை பார்த்துக்கிட்டு சப்போஸ் ஒரு கேமிங் பிசி வாங்குறப்ப ஒரு 100ஓ இல்லை 85ஓ 90ஓ 99ஓ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அண்ணன் அன்னைக்கு சொன்னார்ல அந்த கான்செப்ட் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஒரு சிபியூ கூலர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு உள்ள வருவீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி பண்றது. மற்றபடி நம்ம சேனலை பொறுத்தளவு ஒரு ஸ்கிரிப்டடா நம்ம வந்து எந்த ஒரு விஷயமுமே செய்யலை. இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் உங்களுக்கு வந்து லாஸ்டா அந்த பையன் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டாப்ல. யூஸ் பண்ணி பார்த்த பிறகு அந்த பையன் எனக்கு ஒரு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்றாரு. என்னன்னா, அது நீங்களே கேளுங்க அந்த வாய்ஸ் மெசேஜ். ஆனால் வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணிருந்தேன். அதே மாதிரி வந்து ஹீட்டு வந்து முன்னாடி சும்மா ஒரு 1 hour ப்ளே பண்ணாலே 85 90 95 போயிருந்தேன். அது கேம்குள்ளலாம் நல்லா கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக வச்சா சாரி ஹீட்டாக வருதுண்ணே. இந்த கூலர் மாஸ்டர் போட்டோம்னா இப்போ ஹீட் சுத்தமாக இல்லை. ஒரு 3 hours 4 hours ப்ளே பண்ணியிருப்பேன். ஹீட்டு 65 கீழே தானே இருந்துச்சு எனக்கு டோட்டலாக. ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இது வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவரும் அவங்க அண்ணனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேம் வந்து பிரிச்சு மேய்வாங்க, சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை வந்து அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த ரிசல்ட்டை வந்து நான் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான். அதை சேர்க்கிறப்ப இதை வந்து நான் ஒரு ஸ்கிரிப்டடா செய்ய முடியாது. உங்களுக்கு புரிய வருதா? வரத முடிஞ்ச அளவு என்னால டக்குனு கேட்ச் பண்ணி அந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லிடணும், அவ்வளவுதான். அப்போ சொல்றப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவீங்க, அவ்வளவுதான விஷயம். ஒழிஞ்சு இதை வந்து நம்ம ஸ்கிரிப்டடா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது. நம்ம சேனலை பொறுத்தளவு நீங்க ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்ஓக்யூ ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அதுவும் கஸ்டமர் உட்காந்து அவரை யூஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு அசூஸ் லேப்டாப் வாங்கிட்டு அதை வந்து சர்வீஸ் சைடில் வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனல்ல நீங்க பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மெசேஜ் வந்து எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அசூஸோட வாரண்டி அந்த சர்வீஸ் வந்து ரொம்பவும் ஒரு மோசமா இருக்கு. அதை பத்தி வந்து நான் கண்டிப்பா பேசுவேன். இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்றதுதான். அவங்க வாழ்க்கையில அவங்க வாங்கி லேப்டாப்ல அவங்க அனுபவப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம். சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 2 பிசி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மினி பிசி வாங்கலாமா அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. இது ஏன் வாங்கணும், இது வாங்கின பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த மினி பிசில அப்படின்றத சொல்றேன். ஒரு அசெம்பிள் பிசி ஏன் வாங்கணும், வாங்கினதுக்கு அப்புறம் இதுல என்ன ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இந்த மினி பிசியை பொறுத்த அளவு எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃபீஸ் சைட்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மினி பிசியை பொறுத்த அளவு டெல்லு, லினோவா, ஏசரு இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ல இருக்கும். இந்த பிராண்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 வருஷம் வாரண்டி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி அந்த மாதிரி கம்பெனில லாட்டா வாங்கிடுவாங்க. அதாவது 500 பிசி 600 பிசி அந்த மாதிரி மொத்தமா வாங்கிடுவாங்க. வாங்கின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 வருஷம் வாரண்டி பீரியட் வரைக்கும் இதை வச்சுக்குவாங்க. இந்த வாரண்டி பீரியட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மினி பிசி எல்லாத்தையும் வந்து அப்படியே வெளில கொடுத்துட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்க, நியூவா ஒரு 3 இயர்ஸுக்கு வந்து ஒரு பிசி வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, ரைட்டு. ஒரு ஹோம் யூசர் வாங்கலாமா இதை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஹோம் யூசர் வாங்கலாம். நமக்கு இந்த மினி பிசியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒய்ஃபையும் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் மாதிரி தான் வந்து இது யூஸ் ஆகுன்ற மாதிரி வச்சுங்களேன். ஆனால் நம்ம வந்து ஒரு வீட்டு யூஸுக்கு நம்ம வாங்கும்போது
ஒரு 3 வருஷத்துல இதை யூஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து நம்ம புதுசு வாங்க மாட்டோம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம வந்து ஹோம் யூஸுக்குன்னு ஒரு பிசி வாங்கினாலும் சரி, ஒரு லேப்டாப் வாங்கினாலும் சரி, குறைஞ்சது 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்மளால எவ்வளவு அதை யூஸ் பண்ண முடியுமோ, 15 வருஷம்லாம் யூஸ் பண்ற ஆள்லாம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த லாங் டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்றப்ப இந்த மினி பிசிக்கு 3 வருஷம் வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறேன். இந்த 4வது வருஷத்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து டெல் ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங், எல்லாமே வந்து டெல்லோட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன் எல்லாமே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஓகேவா? அதுவே வந்து நீங்கள் அசம்பிள் பிசி எடுத்துக்குவோம். இந்த அசம்பிள் பிசி வந்து நீங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி வைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசம்பிள் பிசி நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன லைஃப், லாங் லைஃப் வரையும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி பிசி, டெல் பிசி. இதில் உள்ள ஃபேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பார்த்தீங்களா? இதில் உள்ள ஃபேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவே உங்களுக்கு அசம்பிள் பிசியில் உள்ள ஃபேனை பாருங்க. இப்போ இந்த அசம்பிள் பிசியில் இந்த சிபியு ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா? இது போயிடுச்சுன்னா அழகாக அது தூக்கி போட்டு இந்த ஃபேனோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபாலேருந்து 350 ரூபா தான் வரும். பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேன் உங்களுக்கு கிடைக்கிறதே கஷ்டம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது 24 பின்னு தான் இதில் வருது. ஒரு சில இதில் வந்து 8 பின் வரும் உங்களுக்கு. இதில் இந்த 24 பின் எஸ்எம்பிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சுன்னா குறைஞ்சது ஸ்டார்டிங் ரேட், அதாவது லோ ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 1500 ரூபாலேருந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகும். அதுவே இந்த எஸ்எம்பிஎஸை நீங்கள் எடுத்த இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த எஸ்எம்பிஎஸை பொறுத்தளவு உங்களுக்கு குறைஞ்சது 600 ரூபாயிலே முடிஞ்சிடும் எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் அப்படின்னா. ஸோ அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு இந்த எஸ்எம்பிஎஸ் கிடைக்கிறதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். உடனே கிடைக்காது. உங்களுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி எடுக்கணும், டைம் ஆகும், 1 வீக் ஆகும், இல்லை ஒரு 10 நாள் ஆகும். நம்மளோட ஒர்க்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி பிசி அசம்பிள் பிசியில் உள்ள எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்களே வாங்கிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ண விட்டுறலாம், பிரச்சனையே வேலை இல்லை. ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. இப்போ மதர் போர்டில் எதுவும் ஃபால்ட்டியாக இருக்குது அசம்பிள் பிசியை பொறுத்தளவு அப்படின்னா, நீங்கள் நீட்டாக இந்த மதர் போர்டை தூக்கி வெளில போட்டுட்டு வேற ஒரு புது மதர் போர்டு வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல இதை ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். அதுவே உங்களுக்கு இந்த மினி பிசியில் உள்ள மதர் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ள நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்கு எப்படினாலும் 15 நாள் ஆகிடும். வந்தாலும் அதுக்கு வாரண்டி இருக்கா இல்லையா, அது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறிகள் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இதை பொறுத்தளவு போர்டு கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு வாரண்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்றது புரிஞ்சிருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஒன்று தான், ரேம் ஒன்று தான், மற்றபடி வேற மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. வோல்டேஜ் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சேம் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை விட மினி பிசியும் இருக்கு, இந்த ஆஃப் தான் இருக்கும். அதுலேயும் அதே சேம் ப்ராப்ளம் தான் வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மினி பிசி வாங்குறப்போ ஒரு ஹோம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை எனக்கு வந்து மினி பிசி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் தாராளமாக. வந்து அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா அதில் வந்து ஒய்ஃபை வந்துடும் உங்களுக்கு. வந்து ஒரு சில இதெல்லாம் இப்போ வரதுலலாம் வந்து ப்ளூடூத்தும் அதில் வந்துடுது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட இது நல்லா இருக்கும். ஆனால் அசம்பிள் பிசி கரெக்டாக பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுவும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, ஓகே தான். பட் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரே இதுதான் நீங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நான் திரும்பி சொல்கிறது, ஸ்பேர் கிடைக்கிறது கஷ்டம் மினிக்கு, அவ்வளோதானே ஒழிஞ்சு. மற்றபடி உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் அசம்பிள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு மினி பிசி வாங்குறதாலும் வாங்கிக்கலாம், உங்களோட இஷ்டம். திடீர்னு இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கல, கொஞ்சம் ரேராக இருந்துச்சு. நம்ம கேட்ட இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக சொன்னதுனால கஸ்டமர் வந்து என்ன இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சில கேள்விகளும் வந்து நம்மள்ட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. இதை எப்படின்னா நம்ம வந்து நார்மல் எஸ்எம்பிஎஸ் போட்டு இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மினி பிசியை பொறுத்த அளவு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு யோசனை ஆயிடுச்சு.
சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி இது இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஆஹா நம்ம எடுக்கலாமா வேணாமா, அப்போ எது பெட்டர் அப்படின்ற மாதிரி. அதனாலேயே நான் வந்து மேக்ஸிமம் மினி பிசி கேட்டாங்கன்னா, நான் என்ன பொறுத்தளவு நம்ம ஷாப்பில் வந்து ஒருத்தர் மினி பிசி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அசம்பிள் எடுத்துங்க சார் அப்படின்றது. அதனால எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் மாட்டிக்காமல் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வரணும். ஏன்னா நம்ம ஹோம் யூஸர்ன்றது லைஃப் ஃபுல்லாக நமக்கு இருக்க வேண்டியது ஒன்று தான். இது லாஸ்ட்டாகவும் நான் சொல்லிக்கிறேன்.